வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. தமிழ்நாடே கலவரக்காடாக மாறி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. காவல்துறை திக்குமுக்காடி போயிருக்கு. அண்ணன் போட்ட அத்தனை சதித்திட்டங்களும் தவிடுபடியா இருக்கு. நீதிமன்றம் தலையில மீண்டும் ஒரு கொட்டு வச்சு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? இங்க தாவேக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து, அண்ணன் விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவருடைய முழு நேர வேலையாக திமுகவினரை கைது செய்வது என்று மாறி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியா தான் நாளைக்கு சட்டமன்றம் நடக்க இருக்கிற நிலையில எதிர்கட்சி தலைவரை கைது செய்வது. அவ்வளவு நேர்மையான ஆட்சியானா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இங்க என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, எதையெல்லாம் ஒரு அரசு சரி செய்ய வேண்டும், அதையெல்லாம் விட்டுட்டு திமுகவுக்கு எதிராக வழக்கு போடுவதையே தன் முழு நேர வேலையாக விஜய் செய்துட்டு இருக்காரு. நீட்டு தேர்வுக்கான எதிரான போராட்டம் அதை ஒடுக்கியது, விவசாயிகள் போராட்டம் அதையும் ஒடுக்கியது, கைது செய்தது, வழக்கு போட்டது. மேகதாது அணை குறித்து வாயே திறக்கல. ஜூன் 12ஆம் தேதி வந்திருக்க வேண்டிய காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து வாயே திறக்கல. நேத்து நேரம் திமுக கேஸ் போட்ட பிறகு அண்ணன் ஒரு கேஸ் போடுறாரு. எதிர்கட்சி கேஸ் போட்ட பிறகு அரசு கேஸ் போடுதுன்னா என்ன நிலைமையில விஜய் அண்ணா வச்சிருக்காரு. முதலீடுகளை ஈர்க்கும் சாதகமான மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு முன்னாடி இருந்தது. இப்போ போய் அதல பாதாளத்துல கிடக்கு, 19வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி முதலீடுகள் ஈர்ப்பு குறைஞ்சு 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 பல மாநிலங்களுக்கு பின்னாடி போயிட்டோம். 6வது இடத்துல இருந்த நாம பல மாநிலங்களுக்கு பின்னாடி போய் நிக்கிறோம். பள்ளிக்கூடங்கள்ல டிவிகேயினர் செய்கிற அட்ராசிட்டிஸ், அமைச்சரே போய் டிவிகேன்னு சொல்ல வச்சது, மக்கள் கொந்தளிச்சது. ஒரு அரசு பள்ளியில் உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய கல்வியை சீரழிக்கிறாங்கன்னு மக்கள் கொதிக்கும் போது அது ஒரு பக்கத்தை அப்படி லெப்ட்ல தள்ளுறது. அமைச்சர் சொல்றாங்க, ஜெகதீஸ்வரி நினைக்கிறேன் அந்த அமைச்சர் பேரு, அவங்க சொல்றாங்க ஜட்டியோட அடிச்சு அந்த பையில ஓட விட்டுருவேன், அடிச்சு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டலே விடுறாங்க போன்ல. பழனி ஆண்டவருடைய 100 கோடி சொத்தை எடுத்தாங்கன்னு பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் சொத்தையும் திருடி இருக்கிறாங்க. பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு ஒரு நாளைக்கு 15 கேஸ் பதிகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு நாசமா போயிடுச்சு. இதெல்லாம் பேச வேண்டிய விஜய் அண்ணா அரசு. இதையெல்லாம் மூளையில ஏத்திட்டு விரைவாக செயல்பட வேண்டிய ஒரு அரசு. அத்தனையும் ஜோக்கர்களாக வைத்துக் கொண்டு ரீல்ஸ் வெறியில ரீல்ஸ் மோகத்துல திரிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப நேத்து என்ன நடந்து போச்சு? தஞ்சாவூர்ல விவசாயிகளினுடைய போராட்டம் நடக்குது. திமுக வந்து அதை நடத்துறாங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து விவசாயிகளுக்கான போராட்டத்தை தஞ்சாவூர்ல நடத்துறாங்க. ஏன்னா தஞ்சை டெல்டா தான் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக போராடுறாங்க. அப்ப பல கேள்விகளை முன்வைக்கிறாரு உதயநிதி. 14 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள கண்ணீர்ல தள்ளின டம்மி அரசு தான் விஜயினுடைய அரசுன்றார். இதெல்லாம் அவங்களுக்கு கோபம் கொப்பளிக்க வைத்த இடங்கள். டம்மி அரசு, ஏன் டம்மி அரசு? செயல்படாத அரசுக்கு டம்மி அரசின் பேரு அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு ஆடி பெருக்குல காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓடும், அதை கொண்டாடுவாங்க மக்கள். அத கூட இன்னைக்கு பாலைவனமா காவிரிய மாத்தி வச்சிருக்காங்க. காவிரி தண்ணீரை நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை வாங்கறதுக்கு மறுத்துட்டு மௌனமா இருக்காரு விஜய். பேச மாட்டாரு. குருவை போச்சு சம்பாவும் போயிருமோ அப்படின்னு கலக்கத்துல விவசாயிகள் இருக்கிறாங்க. இதை அரசு உடனடியா கையில் எடுக்கணும். 2வது, விவசாயிகளுடைய கடன் முழுமையும் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லிட்டாரு. விவசாயிகள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அமைச்சர்கள் திரைப்படம் பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் தொடங்கி எம்எல்ஏ வரைக்கும் அமைச்சர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் ரீல்ஸ் மோகத்தில் ரீல்ஸ் வெறியில இருக்கிறாங்கன்றாரு. அது உண்மைதானே? ரீல்ஸ் போட்டா முதலீடு வரும் நம்புற ஒரு அமைச்சரை தானே நீங்க தொழில்துறைக்கு போட்டு வச்சிருக்கீங்க. இதுல மெயினா சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல உங்களை பாத்துக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், வாங்க அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க மிரண்டு போனதுக்கு காரணம். இப்ப அவசரமா கைது பண்ணதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? 2 விஷயம். நாளைக்கு அவங்க வெளியிட போகிற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏடா கூடமா எதையாவது செஞ்சு மாட்டிக்கிற வாய்ப்பும் இருக்கு. 2வது, நிதிநிலையை காரணம் காட்டி மக்கள் நலத்திட்டங்களை திசை திருப்பவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கேள்வியே கேட்காம இருக்கணும்னா உதயநிதி போன்ற எதிர்கட்சி தலைவர்களை கைது பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து வாசிச்சு விட்டுட்டு இதுதாயா அப்படின்ட்டு 4 நாளைக்கு சனங்க கத்துவாங்க. நம்ம பாட்டுக்கு வழக்கம் போல வாய மூடி மௌனமா உட்கார்ந்துக்கலாம்னு அண்ணன் நினைக்கிறாரு விஜயனா.
அதனாலதான் திட்டமிட்டு நாளைக்கு கூட்டத்தொடர் நடக்க போகுது. இன்றைக்கு உதயநிதியை கைது பண்றாங்க. அவர் மேடையில பெண்களை குறித்து ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்றதான் வழக்கு. திரிசா அவர்களை குறித்து ஆபாசமா பேசிட்டாருன்றதான் வழக்கு. அதனாலதான் எப்பவுமே எதிர்கட்சிகள் தான் ஆளுங்கட்சியை பார்த்து போராட்டம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சியை எடுத்து போராட்டம் பண்ணது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில நம்ம அண்ணன் புஷியானந்த் அறிவிச்சாரு, நாங்கள் போராட்டம் நடத்துவோம் தமிழ்நாடு முழுவதும். அதுக்குள்ள கொஞ்சம் சீன் மாதிரி இங்க போய் இது பண்ணிருக்காங்க, கொஞ்சம் பேர் போராட்டமும் நடத்தி இருக்காங்க. அப்ப நாளைக்கு உதயநிதி சட்டமன்றத்துல இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த வேலையில அவங்க இறங்குறாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக்கிக்கணும், யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் பெண்களை இழிவா பேசுறத நம்ம அனுமதிக்க கூடாது. பெண்கள் இழிவாக பேசப்படுவதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? அந்த வழக்க போடுங்க, நீதிமன்றத்துல நிறுத்துங்க. நீதிபதி தண்டனை கொடுத்தாருன்னா வாங்கட்டும், இல்ல அவங்க பேசி அவங்க வாத திறமையால உண்மையால ஜெயிச்சாங்கன்னா வெளியே வரட்டும். அப்படிதான் இந்த வழக்குக்கான வேலை. ஆனா 9 பிரிவுகள்ல வழக்கு போடுற அளவுக்குன்னா சமூக அமைதி கெட்டு போச்சு, இந்த நாடு நாசமா போச்சு, இங்க போச்சு அங்க போச்சுன்னு போற அளவுக்கு எல்லாம் இதுல பேட்டரே இல்ல, விஷயமே கிடையாது. தவறு நடந்திருந்தா வழக்கு போடு, நீதிமன்றத்துல நிறுத்து. அதுவும் சிறப்பு நீதிமன்றம், எம்எல்ஏ எம்பிகளுக்கெல்லாம் அங்க போய் நிப்பாட்டி சீக்கிரமா முடிச்சு விடுங்க. அதை விட்டுட்டு சட்டமன்றத்துக்குள்ள யாரும் வாய் திறக்க கூடாது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒடுக்கி ஏதாவது ஒரு கேஸுக்குள்ள அவங்கள உள்ள அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாகரிகமும் இல்லை. அதை மக்கள் விடவும் மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை தவறா பேசினா கொந்தளிச்சு அதற்காக குரல் கொடுக்கிற அமைப்பா தாவேக்கானா? அது இல்லை. தாவேக்கா தலைவருடைய இணையர் அவங்க சங்கீதா, அவங்க ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, அது அவங்க குடும்ப விஷயம். ஆனா அவங்க தன் சொந்த பிரச்சனைக்காக நீதிமன்றத்தை சட்ட ரீதியாக நாடுகிற போது அவங்கள குறித்து நீங்க எழுதின எழுத்து இருக்குல்ல, மொத்த கட்சியும் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அவ்வளவு பேசுனீங்க, அவ்வளவு ஆபாச படங்களோடு அவங்க மொத்த ஒட்டினீங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த தலைவர்களோடு அவங்க படத்தை போட்டு படுக்கையில இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டீங்க. நீங்க அவ்வளவு யோகியர்கள்லாம் இல்ல, இவ்வளவு நியாயம் பேசுற அளவுக்கு யோகியர்கள் இல்ல. ஆனா இங்க ஒரு அரசியல் நடந்துட்டே இருக்கு. யாருக்கு நான் சப்போர்ட்டா நிக்கணும்ன்ற ஒரு தெளிவான அரசியல் இருக்கு. ஒரு குரூப் இருக்கு, தன்னை அறிவு சார்ந்தவர்களாக காட்டிக்கிட்டு செலக்டிவா பேசுறது அப்படின்னு கிளம்பி இருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இன்னும் அழிவை உண்டாக்கும். நம்ம அக்கா குஷ்பு எல்லாம் பாஜக எது பண்ணாலும் பேச மாட்டாங்க, எதிர்கட்சிக்காரங்க எது பண்ணாலும் உடனடியாக வாய் திறப்பாங்க, உடனடியாக ரியாக்ட் பண்ணுவாங்க, உடனடியாக எடுத்து கேட்பாங்க. அதுவும் குறிப்பா மதுரை வரைக்கும் போய் கண்ணகி மாதிரியே வேஷம் போட்ட பெண்ணோட போராட்டம்லாம் நடத்துவாங்க. செலக்டிவ் அம்னீஷியாவில இருப்பாங்க. அது தவறு. யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேளுங்களே, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தட்டி கேளுங்க, அவங்க மேல வழக்கு தொடுங்க, அவங்கள நீதிமன்றத்துல நிறுத்துங்க. ஆனா திட்டமிட்டு செலக்டிவா நீங்க ஒரு அரசியல் பண்றீங்களே, அது அரசியல் தான். அந்த அரசியல் மக்கள்கிட்ட செல்லுபடியாகாது. இதுல என்ன ஆகி போச்சு, 8:30 மணிக்கே போயாச்சு. 10 மணிக்கு கோர்ட்ல, 12 மணிக்கு கோர்ட்ல இது விசாரணைக்கு வருது முன்ஜாமீன் மனு. உடனடியாக 12 மணி வரையும் இவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு வழக்கறிஞர் மூலமா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. ஆனா அதையெல்லாம் காதுலவே வாங்கல. என்ன பண்றாங்க, 8:30க்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு காவல்துறை டீம் ஒன்னு போயிருக்கு, ஸ்பெஷல் டீம் ஒன்னு கிளம்பி போய் அவரை 8:30க்கே கைது பண்றாங்க. ரெண்டாவது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு. அந்த 9 பிரிவும் பொது அமைதி குந்தகம் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழவும் ஒரு பெண்ணை அவமரியாதை செய்வதாகவும் அந்த வழக்கு தொடங்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னன்னா, இது மாதிரி எல்லார் மேலையும் போடுங்கன்றேன். முந்தா நாள் ஒரு போட்டோ பார்த்தேன், சரத்னு ஒரு பையன், அவர் மேல கடந்த 5 மாசமா அலிகேஷன்ஸ் இருக்கு. போட்டோ எடுக்க வரேன்னு சின்ன பசங்களை, கல்லூரியில படிக்கிற பசங்களை விஜயோட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்த ஆடியோ வெளியா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அமைச்சரோட நின்று பேசிட்டு இருக்காப்ல முந்தா நாள் ஒரு போட்டோல, ஒரு வீடியோல. இது எங்கங்க போகுது? இன்னொரு எம்எல்ஏ இருக்காரு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, சொந்த கட்சி பெண்ணை கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்த குற்றவாளிகளை பாதுகாத்தவர்னு அவர் மேல வழக்கே போட்டிருக்கிறாங்க. மாதர் சங்கம் போராடி இருக்கு. ஆனா அவர் குறித்து பேச்சு கூட எழல, அவர் மீது நடவடிக்கை இல்லை. அப்ப இந்த அரசு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்துறாங்க. சொந்த இணையர் தாக்கப்பட்ட போதும், சொந்த இணையர் சொந்த கட்சியால் அவமரியாதை செய்யப்பட்ட போதும் வேடிக்கை பார்த்த அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு துடிக்கிறாரு அப்படின்னா இது அரசியல் துடிப்பு. இது அந்த அம்மா பேரு சொல்ல, அதெல்லாம் ஓகே, பேரு சொல்லாட்டினாலும் தப்பு தான். ஆனா அந்த அம்மா மேல இவ்வளவு அக்கறைலாம் அந்த அம்மா நினைச்சிடக்கூடாது. இது அரசியலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்றதுக்கான
ஒரு உள்ளடி வேலை. சரிங்க, அப்ப போயிட்டாங்க. 9 பிரிவுல வழக்கு போட்டாச்சு. வந்து கையும் களவுமா புடிச்சு அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க. அதாவது மிரட்டுறாங்களாமா. இது மாதிரி இதோட கொடுமையான விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க. மிக மோசமான நெருக்கடியான சூழல்லாம் தமிழ்நாடு அரசியல் சந்திச்சிருக்கு. அதனால இதெல்லாம் வச்சு மிரட்டுறாங்கன்னா யாரையுமே மிரட்ட, என்ன உட்பட யாரையுமே உங்களால மிரட்டவே முடியாது. ஏன்னா நாங்க தயாரா இருப்போம். வாக்கரிசி போட்டுட்டு தான் வெளியே வந்து அரசியலை பேசுறோம். தவறான அரசியலுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான தான் இந்த வேலை பாக்குறாங்கன்றதையும் திரிசாக்கா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, போறாங்க. அதுக்குள்ளேயும் 2:30 மணிக்கு நீதிமன்றம் கூடுது. நீதிமன்றம் உடனடியாக இவரை விடுதலை செய்யணும், இன்னைக்கே விடுதலை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை சொல்லுது. உடனடியா உயர் நீதிமன்றம் விடுதலை பண்ணு அப்படின்னு. அங்க நின்னுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காவல் நிலைய ஜாமீன் கொடுத்துறோம், நாங்க காவல் நிலைய ஜாமீனே கொடுத்துறோம், உடனடியா நாங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு. எங்க போய் காலையில 8:30 இருந்து 2 மணி 2:30 வரைக்கும் எதுவுமே பேசாத, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னே சொல்லாத, எதுவுமே ரகசியமா வச்சு ஏதோ பெரிய பயங்கரவாதியை கைது செய்துட்டு போற மாதிரி அவரை கூட்டிட்டு போயிட்டு இருந்த இந்த காவல்துறை நீதிமன்றத்துல தலைமை வழக்கறிஞர் போய் நின்னுகிட்டு என்ன சொல்றாரு, காவல் நிலையத்தின் மூலமா நாங்க பெயில் கொடுத்துடுறோம். அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா தஞ்சாவூர் காவல் நிலையத்துல இங்க வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நீலாங்கரையில இருந்து கைது செய்து தஞ்சாவூர் கொண்டு போய் அவர்கிட்ட விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கி எவ்வளவு நேரம் வேணாலும் இழுத்தடிக்கலாம். அதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப நீதிமன்றத்துல ஆப் ஆயிருச்சு. நீதிபதி மண்டையில அடிச்சு ஓடு அப்படின்னு பத்தி விட்டாரு. இப்ப அண்ணனுக்கு வேற வழி தெரியல, இறங்கிட்டோம், சிக்கிட்டோம், சீரழிஞ்சிட்டு இருக்கோம். ஒருத்தன் பார்த்தா அங்க போராட்ட கலக்கிற இடத்துல மண்ணனை ஊட்டி கொளுத்த பாக்குறான். இன்னும் பார்த்தா ரோடுகள் அவ்வளத்தையும் மறைச்சு கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செஞ்சிட்டு இருக்காங்க. தவிர்க்கவே முடியல. என்ன பண்றதுன்னு அண்ணனுக்கு தெரியாம கைய பேசிட்டு நாங்களே விடுதலை பண்ணிடுறோம், நாங்களே ஜாமீன் கொடுத்துறோம் அப்படின்ற இடத்துக்கு அண்ணன் வந்துட்டாரு. திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்யறாருந்தா புத்திசாலித்தனமா செய்யணும். நம்மளை விட எதிரா இருக்கிறவங்களை குறைச்சு மதிப்பிட கூடாது. அதே போல நேர்மையா நீங்க எந்த வழக்க தொடுத்தாலும் அது ஸ்ட்ராங்கா நிக்கும். உங்களுடைய நோக்கம் நேர்மையா அரசியல் பண்றது இல்ல, கார்பரேட் கிரிமினல் அரசியலை கொண்டு தமிழ்நாட்டுல பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எதிர்கட்சிகளை முடக்கி ஒடுக்கி பேச விடாம நாங்க தான் அரசியல் அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றீங்க. அது தமிழ்நாட்டுல நடக்காது. இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க இங்க தஞ்சாவூருக்கு போய் அங்க போய் கையெழுத்த வாங்கி ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு சாயந்தரம் அதையும் பேசிட்டு வந்துள்ளாரு.